ஆயுள் தண்டனை. அது அரசு தரப்பில் வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீதிமன்றம் அதை பரிசீலனை பண்ணி பண்ணுவாங்க. குறைந்தபட்ச தண்டனையை அதில் வந்து 20 ஆண்டுகள் நாங்கள் உயர்பட்ச தண்டனையை வந்து வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம். 12 மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும். மேலும் எங்களோட வாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும். இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் வந்து முன் வச்சிருக்கிறோம். உச்சநீதிமன்ற உத்தரவின் மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கிறோம். நாங்கள் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி 12 மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. தண்டனை வழங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே இளம் வயதினர், திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்காங்க. அதனால வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரே மகன் ஒரே மகள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சு அவங்க லீனியன்சி கேட்குறாங்க. அதை தவிர வேறு சிறப்பான இது அம்சங்கள் எதுவும் அவங்க வைக்கல. இது வந்து இயல்பாக எல்லா குற்றவாளிகளும் வைக்கிறது தான். அதனால் இது வந்து அரசு தரப்போட கோரிக்கை ஏற்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், சிபிஐ ஒரு கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் ரகசியமான விசாரணை மேற்கொண்டது. இது எவ்வளோ சேலஞ்சிங் அந்த கேஸ் ஃபேஸ் பண்ணது, அதை பற்றி சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையம் லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்புறம் வித்தின் ஒரு 20 நாளில் வந்து சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்படுது. அடுத்து ஒரு 40 நாளில் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுது. ஒரு 2-3 மாத காலத்துக்குள்ள 3 ஏஜென்சி கிட்ட வருது. சிபிஐக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் வந்து இதில் வந்து புகார் கொடுக்க முன்வராத பட்சத்தில் சிபிஐ வந்து அந்த மின்னணு சாதனங்கள், அந்த அக்யூஸ்ட் கிட்ட வந்து கைப்பற்றப்பட்ட எதிரிகளும் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்களில் உள்ள வீடியோக்கள் அடிப்படையில் அவங்க வந்து புலன் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி பல விதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு அரசு தரப்பில். இதில் ஒரு அம்சம் என்னன்னா, ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி ஆகல. எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சைடில் வந்து அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணக்கூடாது. இதில் வந்து கிராவிட்டி, மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், கேஸோட அந்த அஃபென்ஸோட சீரியஸ்னஸ் வந்து பாலியல் குற்றச்சாட்டு. இது வந்து தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வந்து பாலியல் குற்றச்சாட்டில் எந்த விதமான ஒரு லீனியன்ஸையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. அந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகள் அந்த சைட்டேஷன் ஜட்ஜ்மெண்ட்ஸை நாங்கள் கோட் பண்ணி நாங்கள் வந்து வாதங்களை வச்சிருக்கிறோம். இப்போ இதில் ஐபோன் மடிக்கணினியில் ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸாக வந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆமாங்க. அது எடுத்தது என்ன, அது அந்த வழக்கு நிரூபிக்க எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது? இந்த வழக்கு நிரூபிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு சாட்சிகள் தான் வந்து பெரிய, அதை வழக்கு நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கண்டறியறதுக்கும் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி, வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள், இது எல்லாமே தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. வாய்மொழி சாட்சியாக இல்லாமல், பாதிக்கப்பட்ட பெண்களுடன் வாய்மொழி சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரூபமான சாட்சிகளை வந்து சிபிஐ தரப்புல வந்து தெளிவாக புலனாய்வு செய்து அதை நீதிமன்றத்தில் சாட்சியாக நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம். நீதிமன்றம் அதை ஏற்றிருக்கு. இல்ல, அளிக்கப்பட்ட எவிடன்ஸ் மோஸ்ட்லி வந்து RFSL, கோயம்புத்தூர் RFSL மற்றும் TNFSL எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா மேக்ஸிமம் we have retrieve செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சில பாதிக்கப்பட்ட பெண்களை அடையாளம் கண்டிருக்கிறோம். அதாவது சில வீடியோக்கள் வந்து டோட்டலா டேட்டா வந்து அதுல வந்து எரேஸ் ஆயிருக்குது, அதை ரிட்ரீவ் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? டெக்னிக்கல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த விஞ்ஞானபூர்வமா அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் பண்றது சரி, அந்த வீடியோக்கள்ல எந்த விதமான மேனிபுலேஷன் எடிட்டிங் இல்லன்றதுக்காக பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டும் சரி இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியா இருக்கு. எல்லா அக்யூஸ்டுமே 1 முதல் 9 வரை உள்ள அக்யூஸ்ட் எல்லாருக்குமே 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை சிறை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதுதான் உச்சபட்ச தண்டனை நாங்கள் வச்சிருக்கோம், கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீதிமன்றம் ஏற்கும் நம்புறோம். இல்ல எல்லா மேஜர் அஃபென்ஸ் சொன்னேன். 120B, 354A, 354B எல்லா சட்ட பிரிவுகளிலும் அவங்க குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. 376(2)Nல அதுக்கு அதிகபட்ச தண்டனையா சொல்லிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா பேசிருக்கீங்க? எதிர்த்தரப்புல வந்து பெருசா ஒன்றும் சொல்ல, அவங்க வயது இந்த இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவுகளை அந்த சைட்டேஷன்ஸ் அடையாளம் காமிச்சு இந்த மாதிரி வழக்குகளும், அது இல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களோட ஒரு பிரைவசி, அவங்களோட ஒரு இது, இந்த சொசைட்டியோட ஒரு கால் ஜஸ்டிஸ் எதுவுமே வந்து இந்த மோக்கரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வழக்குகள் மீண்டும் இந்த தமிழ்நாட்டிலோ இல்லை வேற எங்கேயுமே நடக்கக்கூடாது, இந்த தண்டனை வந்து மற்றவர்கள் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கடுமையான வாதங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம். விக்டிம்ஸ் வந்து 8 பேர் விசாரிச்சிருக்கோம்.
சார் எந்தெந்த வழக்கு சார் எத்தனை பேர் மேற்கோள் இருப்பாங்க? இந்த வழக்கில் நாங்கள் வந்து 8 பேரை விசாரிச்சிருக்கோம். வழக்கு மேற்கோள் காட்டப்பட்ட வழக்கில் இது உண்டா சார் தீர்ப்புக்கு? தீர்ப்புக்கு அந்த விவரங்கள் இப்போ நான் தரேன் உங்களுக்கு. பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? இல்லை, அதான் வழக்கில் நாங்கள் 8 பேரை விசாரிச்சிருக்கிறோம் இது வரைக்கும். நான் மீதி விவரங்களை உங்களுக்கு தண்டனை வரையும் சொல்கிறேன். பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க சார்? அது நம்ம சொல்ல முடியும். நம்ம வழக்கில் விசாரிச்ச வரைக்கும் 8 ஆட்கள் விசாரிச்சிருக்கோம். பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? எவ்வளவு பேர் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி இல்ல, அந்த விவரங்கள்ல இந்த வழக்கில் விசாரிச்ச 8 பெண்கள் நம்ம சாட்சி சொல்லியிருக்கிறோம். பாதி விவரங்கள் தண்டனை விவரங்கள் உங்களுக்கு 12 மணிக்கு மேல சொல்றேன். சாட்சி எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. இது போன்ற வழக்குகள்ல கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபேக்டர்ல சில தயங்குவாங்க. பட் அதையும் கடந்து நீங்க எப்படி சாட்சிகள் அது சிபிஐயோட ஒரு முயற்சி, ஒரு கடுமையான முயற்சி, இந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து நடைபெறுது.